தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்கு. ஜூன் 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட மாநில பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பாஜக கூட என்றைக்குமே கூட்டணி இல்லை அப்படி சொன்ன விஷயம் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதே ஜூன் 4ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தடை போட்ட விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு தடை போடாமல் இருந்திருந்தால், ஜூன் 4ஆம் தேதி போடாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு ஸ்டேட் நியூஸ்ல இருந்து நேஷனல் நியூஸ் வரைக்குமே விஜயை பற்றி மட்டுமே பேசியிருப்பாங்க. ஒரு பெரிய அரசியல் புரட்சி தமிழகத்தில் இன்று நடைபெற்றிருக்கும், இன்னைக்கு நடைபெற்றிருக்கும். டீட்டெயிலாக பேச போகணும். அதாவது ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு பயங்கரமான ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயத்தை எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரியல. அந்த அறிக்கையில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த அறிக்கை புசியானந்த் தலைமையில் தான் வெளியிடப்பட்டது. ஸோ அஜித்குமார் அவர்களோட மரணம் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக இருக்கு. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ப்ராப்பரான பதில் சொல்லவே இல்லை. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது சம கோபத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க, தமிழக மக்களும் இருக்காங்க. இதனால தமிழக வெற்றி கழகம் சார்பாக போராட்டம் நடத்த வேண்டும், அதுக்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னைக்கு ஃபர்ஸ்ட் போராட்டம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அனுமதியை காவல் அதிகாரிகள்கிட்ட கேட்கும் போது இல்லை, அந்த இடத்துல ஆல்ரெடி போராட்டம் வேற ஒரு ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெற போகிறது. ஸோ அதனால அன்னைக்கு அந்த தேதியில் அந்த இடத்த கொடுக்க முடியாது, பாதுகாப்பும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த காவல் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அன்றைக்கி கொடுக்க முடியாது, ஆல்ரெடி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, நம்ம வேற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி ஜூன் 6ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஜூன் 6ஆம் தேதி பிரம்மாண்டமான போராட்டத்தை அஜித்குமார் அவர்களுக்காக பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நேஷனல் நியூஸாக ஆக்கி மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடைபெறாமல் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணாங்க. இந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. விஜய் அவர்களோட முதல் போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா இங்கே காவல் அதிகாரிகள் கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க. அந்த பிளேஸ் கிடையாது, வேற பிளேஸ்ல போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்ட கேள்விகளும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்விகளும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டாக அவசர மனுவாக இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு. அவசர மனுவாக விசாரிக்கும் அளவுக்கு இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது, இதை அவசர மனுவால் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் காவல் அதிகாரிகள் கிட்ட பர்மிஷன் கேட்குறப்ப அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்டாங்கன்னா, ஸோ இந்த போராட்டத்தில் வேற ஏதாவது கட்சிக்காரர்கள் கலந்து கொள்ள போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்ள போகிறார்கள், எங்கிருந்து வரப்போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி. அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி. அதுக்கப்புறமா முக்கியமான கேள்வி இதுதான். அதாவது இந்த கேஸ் இப்போ உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது நீங்க போராட்டத்தை செய்யும் போது அது மக்களுக்கு இடையூறாக இருக்கும், சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் செய்யும்போது ஏதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் புகைப்படத்தையோ இல்லை அவங்க பேரையோ முழக்கம் இடுவீங்களா? ஸோ இந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஏதாவது ஸ்பீச் நிகழ்ச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக அவங்க சொன்ன விஷயம் இந்த மாதிரி போராட்டம் நடத்துவது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? ஸோ கேஸ் போயிட்டு இருக்கும் பாதியிலே போராட்டம் நடத்துவது தப்புன்னு தோணலையா அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. அதாவது நேற்று நடக்க வேண்டிய போராட்டத்துக்கு அனுமதி காவல் அதிகாரிகளும் கொடுக்கல, நீதிபதியும் கொடுக்கல. ஸோ அதனால போராட்டம் அப்படியே ட்ராப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவர்கள் செம்ம அப்செட் ஆகியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில். இப்போ அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் அஜித் அவர்களுடைய கேஸுக்கும் விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கு. ஸோ என்ன நெக்ஸ்ட் விஜய் அவர்கள் முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ அதிகரித்திருக்கு. எனக்கு பர்சனலாக இருக்க கேள்வி என்னென்னா, காவல் அதிகாரிகள் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விடும். நீங்கள் இந்த மாதிரி போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா, போராட்டம் பண்ணிங்கன்னா, ஏன்னா கேஸ் இப்போ ஹைகோர்ட்டில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காவல் அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் அதே சட்ட ஒழுங்கை வீணா போனதற்கான மிக முக்கியமான காரணமே நீங்கள் தான்.
ஹாய் கைஸ், நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வேணுமா? அப்போ நம்ம டைம் டு டன் டிஜிட்டல் ஏஜென்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஷேர் பண்ணுற சூப்பர் யூஸ்ஃபுல் யூடியூப் டிப்ஸ், வியூஸ், பூஸ்ட் ட்ரிக்ஸ், தம்ப்நெயில் ட்ரிக்ஸ் அண்ட் ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லைக் இன்ஸ்டாகிராம் growth, ஃபேஸ்புக் ஆட்ஸ், SEO டிப்ஸ் அண்ட் மோர். வெதர் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸை செமையாக க்ரோத் பண்ணும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்கு. ஜூன் 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட மாநில பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பாஜக கூட என்றைக்குமே கூட்டணி இல்லை அப்படி சொன்ன விஷயம் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதே ஜூன் 4ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தடை போட்ட விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு தடை போடாமல் இருந்திருந்தா, ஜூன் 4ஆம் தேதி போடாமல் இருந்திருந்தா இன்னைக்கு ஸ்டேட் நியூஸ்லேருந்து நேஷனல் நியூஸ் வரைக்குமே விஜயை பற்றி மட்டுமே பேசியிருப்பாங்க. ஒரு பெரிய அரசியல் புரட்சி தமிழகத்தில் இன்று நடைபெற்றிருக்கும், இன்றைக்கி நடைபெற்றிருக்கும். டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு பயங்கரமான ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயத்தை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரியல. அந்த அறிக்கையில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த அறிக்கை புசியானந்த் தலைமையில் தான் வெளியிடப்பட்டது. ஸோ அஜித்குமார் அவர்களோட மரணம் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக இருக்குது. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ப்ராப்பரான பதில் சொல்லவே இல்லை. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது சம கோபத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க, தமிழக மக்களும் இருக்காங்க. இதனால தமிழக வெற்றி கழகம் சார்பாக போராட்டம் நடத்த வேண்டும், அதுக்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னைக்கு ஃபர்ஸ்ட் போராட்டம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அனுமதியை காவல் அதிகாரிகள்கிட்ட கேட்கும் போது இல்லை, அந்த இடத்துல ஆல்ரெடி போராட்டம் வேற ஒரு ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெற போகிறது. ஸோ அதனால அன்னைக்கு அந்த தேதியில் அந்த இடத்த கொடுக்க முடியாது, பாதுகாப்பும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த காவல் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அன்றைக்கி கொடுக்க முடியாது, ஆல்ரெடி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, நம்ம வேற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி ஜூன் 6ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஜூன் 6ஆம் தேதி பிரம்மாண்டமான போராட்டத்தை அஜித்குமார் அவர்களுக்காக பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நேஷனல் நியூஸாக ஆக்கி மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடைபெறாமல் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணாங்க. இந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. விஜய் அவர்களோட முதல் போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா இங்கே காவல் அதிகாரிகள் கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க. அந்த பிளேஸ் கிடையாது, வேறு பிளேஸ்லேருந்து போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்ட கேள்விகளும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்விகளும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டாக அவசர மனுவாக இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு. அவசர மனுவாக விசாரிக்கும் அளவுக்கு இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது, இதை அவசர மனுவால் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா காவல் அதிகாரிகள் கிட்ட பர்மிஷன் கேட்குறப்ப அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்டாங்கன்னா, ஸோ இந்த போராட்டத்தில் வேற ஏதாவது கட்சிக்காரர்கள் கலந்து கொள்ள போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்ள போகிறார்கள், எங்கிருந்து வரப்போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி. அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி. அதுக்கப்புறமா முக்கியமான கேள்வி இதுதான். அதாவது இந்த கேஸ் இப்போ உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது நீங்கள் போராட்டத்தை செய்யும்போது அது மக்களுக்கு இடையூறாக இருக்கும், சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக இருக்கும் அப்படி சொல்லி காவல் அதிகாரிகள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் செய்யும்போது ஏதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் புகைப்படத்தையோ இல்லை அவங்க பேரையோ முழக்கம் இடுவீங்களா? ஸோ இந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஏதாவது ஸ்பீச் நிகழ்ச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக அவங்க சொன்ன விஷயம் இந்த மாதிரி போராட்டம் நடத்துவது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? ஸோ கேஸ் போயிட்டு இருக்கும் பாதியிலே போராட்டம் நடத்துவது தப்புன்னு தோணலையா அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. அதாவது நேற்று நடக்க வேண்டிய போராட்டத்துக்கு அனுமதி காவல் அதிகாரிகளும் கொடுக்கல, நீதிபதியும் கொடுக்கல. ஸோ அதனால் போராட்டம் அப்படியே ட்ராப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் விஜய் அவர்கள் செம்ம அப்செட் ஆகியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில். இப்போ அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் அஜித் அவர்களுடைய கேஸுக்கும் விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கு. ஸோ என்ன நெக்ஸ்ட் விஜய் அவர்கள் முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ அதிகரித்திருக்கு. எனக்கு பர்சனலாக இருக்க கேள்வி என்னென்னா, காவல் அதிகாரிகள் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விடும். நீங்கள் இந்த மாதிரி போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா, போராட்டம் பண்ணிங்கன்னா, ஏன்னா கேஸ் இப்போ ஹைகோர்ட்டில்
வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காவல் அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் அதே சட்ட ஒழுங்கை வீணாக போனதற்கான மிக முக்கியமான காரணமே நீங்கள் தான்.